கூட்டணி குறித்தான விவாதமும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. பிஜேபி கூட்டணியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் பேசிட்டு தான் இருக்காங்க. இதற்கு முன்பு நயனா நாகேந்திரன் வந்து அவரும் சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்படி பல்வேறு கட்சிகள் வந்து கூட்டணிக்கு அழைத்தாலும் தமிழக வெற்றி கழக தலைமையில தான் வந்து 2026 கூட்டணி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை மையப்படுத்தி தான் தலைமையில தான் வந்து கூட்டணி அமையும் அப்படின்ட்டு முதல் மாநாட்டிலே சொல்லியாச்சு. நாங்க வந்து தனி பெரும்பான்மை பெற போறோம், 234 தொகுதியிலும் போட்டியிட போறோம், எங்க கூட கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு தான் முதல் மாநாட்டிலே வந்து தலைவர் அவர்களை வந்து அறிவிச்சுட்டு இருந்தாங்க. மற்ற கட்சிகள் கூட்டணி குறித்தான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. குறிப்பிட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக்கு அதிகமான சீட்டுகள் கேட்கிறாங்க. 2 இலக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு 15 சீட்டுன்னு சொன்னாங்க, 25 சொன்னாங்க, இப்போ 50 சீட்டுன்னு சொல்றாரு. திருமாவளவன் அவர்கள் வந்து 234 போட்டியிடுறதுக்கான வலிமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி அதிகமான சீட்டுகளை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்க முடியுது. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிகமான சீட்டுகளை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாமகவும் தேமுதிகவும் எந்த கூட்டணி போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. பாமகவுல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சர்ச்சை போயிட்டு இருக்கு. இந்த கூட்டணிகள்லாம் முடிவாகல. 2026 தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்குமான போட்டியா தான் இருக்கும் அப்படின்ட்டு தலைவர் விஜய் அவர்கள் வந்து முன்னாடியே பேசியிருந்தாரு. அப்படித்தான் தேர்தல் களம் இருக்க போகுது. மற்ற கட்சிகள் கூட்டணி கலைக்கிறத வந்து அவர்களோட விருப்பம் அப்படின்ட்டு நம்ம விட்டு கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சில பத்திரிகையாளர்கள், சில திமுக பத்திரிகையாளர்கள் சொல்றேன், அவங்க வந்து பிஜேபி கூட்டணி போக போறாரு, தனிச்சு நின்னா தோத்துருவாருன்னு சொல்றாங்க. பிஜேபி கூட்டணி போக போறாருன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா பிஜேபி தனியா போயிடும், அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் நிற்கும், அதையும் வந்து இயக்கிறது பிஜேபி. எங்க போனாலும் பிஜேபி அப்படிங்கறத தாண்டி இவங்க பேசவே மாட்டாங்க. அதுதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி குறித்தான முடிவையும் தலைவர் அவர்கள் தான் எடுப்பாரு. அது குறித்தான பேச்சுக்களும் தேவையில்லாத விவாதங்களும் நம்ம செய்ய வேணாம் அப்படிங்கிற இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டுமே நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போவோம். தமிழக வெற்றி கழக கொள்கையா இருக்கட்டும், மக்களுக்காக தமிழக வெற்றி கழக தோழர்கள் செய்யக்கூடிய நலத்திட்டங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அதுதான் நம்மளுடைய முதல் பணியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். விஜய் அவர்கள் 2026 ஏன் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கான தேவையான ஒரு கட்சி, தேவையான இயக்கம், தேவையான காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொண்டு போய் சேர்ப்போம்.